ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களவளம். ஐபிசி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளும் மற்றொரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்களை பேசப் போகிறோம். புதிய ஆண்டினுடைய முதலாவது நாள். நாட்காட்டில் நாட்கள் மாறி இருக்கிறது. ஆனால் ஈழத்தமிழ் மக்கள் காணுகின்ற காட்சி மாறவில்லை என்று சொல்லலாம். இந்த நாட்டில் மிகப்பெரிய ஆபத்தாகவும் மக்களுடைய வாழ்க்கை முறைகளில் மிகப்பெரிய குழப்பகரமான சூழ்நிலையை ஏற்படுத்துவதாகவும் இந்த சிங்கள பௌத்த மேலாதிக்க சிந்தனையும் அவர்களுடைய மகாவம்ச மனோநிலையை செயற்படுத்துகின்ற அரசியல் கட்டமைப்பும் இருந்து கொண்டிருக்கிறது என்பது மறக்க முடியாத உண்மையாகும். அந்த அடிப்படையில் தமிழ் மக்களுடைய பாரம்பரிய நிலங்களின் மீதான ஆக்கிரமிப்பு நகர்வுகள் இந்த புதிய ஆண்டிலும் தொடர்வதாக மக்கள் விசனம் தெரிவிக்கிறார்கள். அந்த விடயங்கள் தொடர்பாக சற்று ஆழமாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஒரு நாடு பல்லின சமூக கலாச்சாரத்தை கொண்டதாக காணப்படுகிறது என்று சொன்னார். அந்த நாட்டில் வாழுகின்ற ஒவ்வொரு மக்கள் கூட்டத்திற்கும் தங்களுடைய சுயத்திற்கு ஏற்றாற்போல வாழ்வதற்கான அனுமதியும் அவர்களுக்கான வழிபாட்டு உரிமையும் வழங்கப்பட வேண்டும். ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் இலங்கையினுடைய அரச மதம் என்று சொல்லி அறிமுகப்படுத்தப்படுகின்ற பௌத்தத்திற்கு அப்பால் ஏனைய மதங்களும் மத வழிபாட்டு தலங்களும் தொடர்ச்சியாக ஆக்கிரமிக்கப்படுவதும் அவை தங்களுடையது என உரிமை கோருகின்ற நகர்வுகளையும் இந்த நாட்டினுடைய அரச கட்டமைப்பாக இருக்கலாம், அதனுடைய தொல்லியல் திணைக்களமாக இருக்கலாம், இப்படியான சட்ட ரீதியான நிறுவனங்களினூடாக இந்த நகர்வுகளை ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள பௌத்த பேரினவாத நிகழ்ச்சி நிரல் மிக கனகச்சிதமாக செய்து வருகிறது. அப்படியான சில விடயங்கள் இன்றும் மக்களுடைய மனங்களில் நிறுபூத்த விடயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், மிக அண்மை காலமாக திருகோணமலையில் மிகப்பெரிய பேசுபொருளாக ஒரு புத்தர் சிலையினுடைய வருகை இருந்தது. அது பல்வேறு வாக்குறுதிகளோடு மீளவும் அந்த இடத்திலேயே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் நடந்த கலைவரங்கள் இது தொடர்பாக பல்வேறு விதமான பேசுபொருட்கள் இருந்தது. ஆனால் இது இப்போது அமைதியாகிவிட்டது. அதுபோலதான் கன்னியாவில் எப்போது வேண்டுமானாலும் திறக்கப்படலாம் என்ற நிலையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புத்தர் சிலை காணப்படுகிறது. இப்படியான நகர்வுகள் தொடர்ச்சியாக இந்த மண்ணின் மீது, அதாவது வடக்கு கிழக்கிலே வாழக்கூடிய தமிழ் மக்களுடைய குடியிருப்பு காணிகள், அவர்களுடைய வழிபாட்டு இடங்கள், இவற்றிலையெல்லாம் தொடர்ந்தும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் மிகப்பெரிய பூதாகரமான விடயமாக இந்த நாட்டில் வாழுகின்ற ஒரு இனக்கூட்டமாக தமிழ் மக்கள் தங்களுடைய மனங்களில் அதிருப்திகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு விடயமாக காணப்படுகிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தையட்டி விகாரை தொடர்பாக பல்வேறு பேசுபொருள்கள் இருந்தது. குறிப்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் என தன்னை அறிமுகப்படுத்தக்கூடிய வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சிங்கள சமூகத்திலே ஒரு ஆங்கில நாளிதழுக்கு வழங்கிய சபையில் எதிர்வருகின்ற 3ஆம் தேதி தையட்டி விகாரை பகுதி அடித்து உடைப்பதற்கு தமிழர் தரப்புகள் தயாராகிறது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஆக சுமூகமாக வாழக்கூடிய மக்கள் கூட்டங்களிடையே ஒரு இனக்கலவரத்தை தூண்டுகின்ற விதமாக இப்படியானவர்கள் செயற்படுகிறார்கள் என்கிற போது ஸ்ரீலங்காவினுடைய அரச கட்டுமானத்தினுடைய தொல்லியல் திணைக்களமும் அதற்கு நாங்கள் கொஞ்சமும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை தொடர்ந்தும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அண்மைய நாட்களில் இந்த டிட்பா புயலினுடைய கூர தாண்டவம் காரணமாக நாடு முழுவதும் மிகப்பெரிய ஆபத்துக்களை எதிர்கொண்டார்கள். எல்லோருக்கும் மிகப்பெரிய அழிவுகள் சம்பவித்தது. இந்த நிலையில் முத்தேன்கட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பௌத்த கட்டுமானங்களினுடைய சிதைவுகள் காணப்படுவதாக அங்கு தொல்லிகளிடமாக அது அடையாளப்படுத்தப்பட்டது. அதன் பின்பதாக இப்போது தொடர்ந்து பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய சமணக்குளம் பிள்ளையார் ஆலய வளாகத்திலே ஒரு பௌத்த கட்டுமானத்திற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பக்கமாக கன்னியா பறிபோய் விடுமா என திருகோணமலையில் இருக்கின்ற மக்கள் கண்ணீர் வெடிக்கின்ற அளவுக்கு மீண்டும் ஒரு துயரச் சம்பவம் பதிவாகி கொண்டிருக்கிறது. இந்த விடயங்களை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்ற கேள்விதான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நான் குறிப்பிட்டது போல திருகோணமலையினுடைய கடற்கரை புத்தர் சிலை விவகாரம், அதே போல ஆக்கிரமிக்கப்பட்ட கன்னியா வெந்நீரிட்டு பகுதியில் புதிதாக புத்தர் சிலை ஒன்று திறப்பதற்கு தயார் நிலையிலே இருக்கிறது. அதே போல தை மாதம் போயா தினத்திலே தையட்டி சட்டவிரோத விகாரையிலே புதிய சிலை நிர்மாணிக்கப்பட இருப்பதான தகவல்கள் வெளியாக இருந்தது. ஆனால் அங்கிருக்கக்கூடிய பௌத்த தேரர் அப்படியான எதுவும் இடம்பெறாது என்று உறுதியளித்திருக்கிறார். ஆக நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், கிளிநொச்சி உருத்திரபுரம் சிவன் கோவில் சூழலில் மீண்டும் தொல்லியல் திணைக்களம் மூலம் குழப்பங்கள் ஏற்படுத்தப்படுகிறது.
அதேபோல 1823 கீழ் 73ஆம் இலக்க வர்த்தமானி மூலம் தொல்லியலிடமாக அறிவிக்கப்பட்ட மொத்தையன்கட்டு குளக்கரை சூழலில் புதிய பௌத்த கட்டுமானங்கள் நிறுவ அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவை நான் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயங்கள். அதேபோல இதற்கு இடையிலே கிழக்கிலே கொடும்பிமலை, தாந்தாமலை, சித்தாண்டி முருகன் ஆலயம் உட்பட மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பரந்துபட்ட நிலப்பரப்பு எங்கும் பௌத்த மத அடையாளங்கள் இருப்பதாக தொல்லியல் திணைக்கள பலகைகளை நாட்டி அடாவடி செய்து வருகிறார்கள். இந்த விவகாரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பிரதேச சபையினுடைய மக்கள் பிரதிநிதிகள் சிறையில் அடைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். இப்படியான நிகழ்வுகள் இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக வெள்ளாவளி காவல் பிரிவுக்குட்பட்ட 35ஆம் கிராமம் பகுதியில் தொல்பொருள் திணைக்களத்தினால் வழிகாட்டல் பதாகை நடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 56 பொதுமக்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இது போதாது என்று சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வரக்கூடிய தையட்டி ஜின்தோட்ட நந்தராம தேரரை அமரபுர ஸ்ரீ கல்யாண வம்ச குழுவினுடைய வட இலங்கை துணை தலைமை சங்க நாயக்கராக பௌத்த சாசன அமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய விடயம் உங்களுக்கு தெரியும். சிங்கள பௌத்த அரசியல் பீடம் தனது பேரினவாத அரசியலை பேரிடர் காலப்பகுதியில் நிறுத்தி வைக்கும் என்று நம்ப முடியாது என்பதை மீண்டும் ஒரு தடவை ஜேவிபியினுடைய ஆட்சியாளர்கள் நிறுவியிருக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலைமைதான் இருந்து கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். மறுபுறமாக உங்களுக்கு தெரியும், வவுனியாவிலே சமணக்குளம் பிள்ளையார் கோவில் ஆக்கிரமிப்பு அதே நேரத்தில் அங்கே பௌத்த மயப்படுத்த தொடர்பான சில வாரங்களுக்கு முன்பதாக இருந்து ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஆனால் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை அது பிரச்சனை இல்லை என்று சொல்லுகின்ற மக்களிடம் நம்ப வைக்கின்ற உத்திகளை தொடர்ச்சியாக என்பிபி அரசு மேற்கொண்டு வருகிறது. திருகோணமலை விவகாரத்தில் அப்படி, இப்போது இந்த விவகாரத்திலும் அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை பேச வைத்து அதனை நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் காவிக்கொண்டு தெரிகிறார். அங்கு ஆக்கிரமிப்பு இல்லை, புத்த கட்டுமானங்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் அந்த இடம் மிகப்பெரிய பதற்றமான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இப்படியான ஒரு நிலைமை தொடர்ந்தும் இருந்து கொண்டிருக்கிறது. தொல்லியலின் பேரிலான ஆக்கிரமிப்புகள் இலங்கை முழுவதும் தமிழ் மக்கள் வாழுகின்ற பகுதிகளில் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. மக்களுடைய நிலங்கள், வழிபாட்டு இடங்களின் மீது மிகப்பெரிய எதிர்வினைவுகளை இவர்கள் ஆற்றி வருகிறார்கள் என்பதனை சொல்லி ஆக வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையில் தமிழ் மக்கள் வாழுகின்ற பகுதிகளில் பௌத்த கட்டுமானங்கள் இருக்கிறது என்று சொன்னால், அவை அடையாளப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், அது ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள பௌத்த மனோநிலை கொண்டவர்களுடைய தேரவாத மகாயான பௌத்தத்தினுடைய சிதைவுகள் அல்ல. அங்கு வாழ்ந்திருக்கக்கூடிய பௌத்தர்கள் தமிழ் பௌத்தர்களாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக உங்கள் எல்லோருக்குமே ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. இந்த பௌத்தம் என்கின்ற தர்மம் ஆரம்ப காலங்களில் தமிழ் மக்களால் பின்பற்றப்பட்டது என்பதும், பல்லவர் கால பகுதிகளிலே இந்தியாவினுடைய பல பாகங்களிலும் இருந்தது என்பதனும், அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தமிழ் பௌத்தர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற சான்றுகளையும் சிலர் முன்வைக்கிறார்கள். இந்த நிலையில் பௌத்த கட்டுமானங்கள் எல்லாம் எங்களுடையது, ஆகவே இதன் பெயரால் நாங்கள் ஆக்கிரமிப்புகளையும் குடியேற்றங்களையும் செய்வோம் என்கின்ற ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள பௌத்த மனநிலை மாற்றப்பட வேண்டும் என்பதே எங்கு முன்வைக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. உண்மையில் இவர்கள் பல காலங்களாக தங்களுடைய வரலாறுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பௌத்தத்தினுடைய பெருமைகளை பேசுகின்ற காப்பியங்கள் தமிழில் தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மணிமகுலையும் குண்டலகேசியும் இற்றை வரை இவர்களுக்கும் தமிழிலே காப்பியம் படைத்து கடன் கொடுத்திருக்கக்கூடியவர்களாக தமிழர்கள் இருக்கிறார்களே தவிர தங்களுடைய வரலாறுகளை பூரணப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய இலக்கிய ஆதாரங்களை கொண்டு காணப்பட முடியாத நிலைமையில் தான் ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள பௌத்த மனநிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ஆக நாடு மிகப்பெரிய பேரிடரில் இருந்து மீண்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை மீள கட்டமைப்பதற்கு ஈன மத பேதமின்றி பலர் தங்களுடைய உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தங்களுடைய நிதி உதவி திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவையெல்லாம் மக்களை சென்றடைகிறதா அல்லது புத்த சிலைகளை உருவாக்குவதற்காக, புதிய புத்த கட்டுமானங்களை உருவாக்குவதற்காகத்தான் பயன்பட்டு கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. IMF-னுடைய கடன், இன்னும் ஒரு பக்கமாக புலம்பெயர் நாடுகளினுடைய உதவி, வெளிநாட்டு உதவிகள், இவையெல்லாம் பெற்று நாட்டை மீள கட்டமைப்போம் என்று சொல்லுகின்ற அரசு தரப்பு இன்னமும் மும்முரமாக ஸ்ரீலங்காவினுடைய பௌத்த கட்டுமானத்தை விரிவுபடுத்துவதில் குறிக்கோளாக இருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாததும் கவலைக்கிடமானதுமான உண்மையாக இருக்கிறது. ஆக புது ஆண்டு பிறந்திருக்கிறது என்று கொண்டாடுகின்ற ஒவ்வொருவருக்குமாக புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது, ஒரு நாள் விடிந்தது போல விடிந்திருக்கிறது. இதை தாண்டிய மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை. நாட்காட்டியினுடைய திகதி மாறி இருக்கிறது, காட்சிகள் மாறவில்லை. மக்களை தீர்மானியுங்கள். இந்த நாட்டில் வாழுகின்ற சமத்துவமிக்க மக்கள் கூட்டமாகிய தமிழர்கள் தங்களுடைய இறப்பின் மீது வைக்கப்படுகின்ற ஆபத்தான நிலைமைகள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டியதும், மக்கள் தங்கள் மீதான ஆபத்துக்களை உணர்ந்து கொள்ள வேண்டியதும் காலத்தினுடைய பொறுப்பும் கட்டாயமும் ஆகும். நன்றியுறவுகளை நாளை மற்றொரு இன்றைய அதிர்வினூடாக சந்திக்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் இனிமையான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களம்.